மாவட்டத்தில் நிலத்தகராறில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் புதிய திருப்பமாக ஒரு குடும்பமே சேர்ந்து அடித்துக் கொன்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது. நிலத்தகராறு படுகொலையில் முடிந்தது எப்படி? ஈரோடு மாவட்டம் வெள்ளித்திருப்பூரை அடுத்த ரெட்டிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் நடேசன். இவர் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஆவார். இவருக்கு வெள்ளக்கரடு என்ற இடத்தில் சொந்தமாக 4 ஏக்கர் விளைநிலம் உள்ளது. அதே பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் என்பவருக்கு நடேசன் தோட்டத்தின் அருகிலேயே 2 ஏக்கர் விளைநிலம் உள்ளது. இந்நிலையில் நடேசன் பக்கத்து நிலமான தமிழரசன் தோட்டத்து வழியாக தனது தோட்டத்திற்கு செல்ல வேண்டிய வழித்தடம் அமைந்துள்ளது. இது தொடர்பாக இருவருக்கும் இடையே அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் நடேசன் பவானி நீதிமன்றத்தில் வழித்தடம் சம்பந்தமாக கடந்த அக்டோபர் மாதம் வழக்கு தொடர்ந்தார். பவானி நீதிமன்றத்தில் எதிர்தரப்பான தமிழரசன் முறையாக ஆஜராகாமல் இருந்ததால் தீர்ப்பு நடேசனுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. உடனே தோட்டத்திற்கு சென்ற நடேசன் இரவோடு இரவாக வழித்தட பாதையை சுத்தம் செய்து தன் தோட்டத்தோடு இணைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்திற்கு சென்று தமிழரசன் புகார் தெரிவித்துள்ளார். வெள்ளித்திருப்பூர் காவல்துறையினர் நடேசனுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துள்ள தகவலை கூறியுள்ளனர். இதனால் தமிழரசன் கடும் ஆத்திரத்தில் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு தனது மனைவி மற்றும் மகனிடம் தோட்டத்திற்கு சென்று வருவதாக கூறிவிட்டு நடேசன் 2 சக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் வராததால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் தோட்டத்திற்கு சென்று பார்த்தபோது அதிர்ந்து போயினர். அங்கு நடேசன் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். இது தொடர்பாக வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்திற்கு குடும்பத்தினர் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் நடேசனை கொன்றது தமிழரசன் மற்றும் அவரது குடும்பத்தினர் என திடுக்கிடும் தகவல் தெரிய வந்தது. தோட்டத்து வழியாக சென்ற நடேசனை தமிழரசன், அவரது தாய் குட்டியம்மாள், மனைவி அன்பு ஆகியோர் வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆவேசமடைந்த தமிழரசனின் தாய் குட்டியம்மாள் நடேசனின் கண்களில் மண்ணை தூவி உள்ளார். இதில் நிலை தடுமாறி 2 சக்கர வாகனத்துடன் கீழே விழுந்த நடேசன் மீது தமிழரசன், அவரது மனைவி அன்பு, தாய் குட்டியம்மாள் ஆகிய 3 பேரும் சேர்ந்து தலையில் கல்லால் அடித்தே கொலை செய்துள்ளனர். இதில் சம்பவ இடத்திலேயே துடித்து உயிரிழந்து விட்டார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 3 மீதும் வழக்கு பதிவு செய்த வெள்ளித்திருப்பூர் போலீசார் தலைமறைவாக உள்ள தமிழரசன் மற்றும் அவரது குடும்பத்தினரை தேடி வந்தனர். அத்தானியில் உள்ள ஒரு தோட்டத்தில் கொலையாளிகள் தலைமறைவாக இருப்பதாக தனிப்பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அன்பு மற்றும் குட்டியம்மாள் ஆகியோரை கைது செய்தனர். விசாரணையில் 3 பேரும் சேர்ந்துதான் நடேசனை கொலை செய்தோம் என வாக்குமூலம் அளித்துள்ளனர். 2 கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்து வரும் தமிழரசனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நில பிரச்சனைக்காக ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளரை ஒரு குடும்பமே சேர்ந்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது.